Amen. Let's start. Let's pray. Loving Heavenly Father, thank you, Lord, for this time. Thank you, Lord, for bringing us together. Thank you, Lord, for this precious book, which is the book of Revelation. Thank you, Father, that you've given us an immense blessing to read this, Father. Help us, Lord, be with us, guide us to understand these words correctly. Help us not to guess, help us not to make easy judgments, Father God, but be with us to gather only the right information which needs to be gathered for a Christian to be here on earth and to work for you, Father. Bless this time. In Jesus' wonderful name I ask. Amen. Okay. So we are in the series of the book of Revelation, and the Revelation chapter 1 almost end vandatom. Today I hope I can close it. So adula John பார்த்த vision என்னன்னு பார்த்தோம் நம்ம இல்லையா? So we saw from the beginning, but நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கிறது அவருடைய விஷன் பார்த்தோம். அதுக்கப்புறம் couple of things we saw. So the vision in which John saw was on the 7 lamps. Every lamp is the church. அதுக்கு நடுவுல ஜீசஸ் இருக்கிறாரு. அண்ட் ஜீசஸோடைய டிஸ்கிரிப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காரு. ஜான் கண்ணால் பார்த்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத சில காரியங்களை எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணி எழுதியிருக்காரு. ஸோ நாட் லைக் த காஸ்பலில் இருக்கிற ஜீசஸ் மாதிரி இல்லை. இது கொஞ்சம் இது ஒரு வெரி டிஃப்ரெண்ட் விஷன் இல்லை, வெரி டிஃப்ரெண்ட் இமேஜ் அவருக்கு. ஸோ அது ஹீஸ் ட்ரைங் டு எக்ஸ்பிளைன் அவருடைய வார்த்தை, அவருடைய கண்ணு, அவரோட தலை, அவரோட ட்ரெஸ்ஸுன்ட்டு ஒன்று ஒன்றா பண்ணியிருக்காரு. அண்ட் ஹீ இஸ் அமங் த சர்ச்சஸ், சர்ச்சுக்கு நடுவில் இருக்கார். அப்போ நமக்கு நடுவில் இருக்கிறாரு. அண்ட் சர்ச்சோட லீடர்ஷிப் ஆர் சர்ச்சுக்கு அனுப்பப்படுற ஏஞ்சல்ஸோ மெசஞ்சர்ஸோ ஆர் இன் காட்ஸ் கண்ட்ரோல். ஸோ சர்ச்சை நத்திங் ஈவில் கேன் எவர் ஓவர்டேக் இல்லை. ஸோ அந்த மீனிங் உள்ளது, அந்த மீனிங் தான் அது. ஸோ அந்த விஷன் பார்த்தோம். தென் வி ஆல்சோ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் அந்த ஷெப்பர்ட் ஜீசஸ் ஆர் ஜென்டில் ஜீசஸ்க்கும் சஃபரிங் சர்வெண்ட் ஜீசஸ்க்கும் இப்பமும் இருக்கிற ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால ஜீசஸ் அப்போ இப்போ எப்படி இருக்கிறாரு அப்படின்னு நம்ம கொஞ்சம் ஒர்க் பண்ணோம் அதில். ஸோ வி லேர்ன்ட் ஹீஸ் அவர் இன்டர்செசர். நமக்குன்னு ஒரு இடம் ப்ரிப்பேர் பண்ணப்பட்டுக்கிட்டு இருக்கு. அண்ட் டில் all enemies are made his footstool. காடுக்கு பக்கத்துல உட்காந்துக்கார், ஃபாதர் பக்கத்துல உட்காந்துக்கார். So this much we kind of learned, right? Yeah, right. So this is what கிரியேட்டர் ஜீசஸா இருந்தவர் ரிடீமர் ஜீசஸா மெசையாவா பிறக்கிறதுக்கு ஒரு லாங் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் பிளான் பார்த்தோம். அண்ட் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் ப்ராஃபஸியில் அவர் கிங்ன்ற பாயிண்ட்டும் இருக்குல்ல. ஸோ டில் கிங்காக வர வரைக்கும் நமக்குள்ள டியூட்டி, த சர்ச்சோட டியூட்டி டு பாஸ் த வேர்ட் அரவுண்ட் காஸ்பல் எண்ட்ஸ் ஆஃப் தி எர்த் வரைக்கும் அது அந்த இது செய்துட்ருக்கோம். அண்ட் வி ஆர் வெயிட்டிங் ஃபார் ஜீசஸ் டு கம் பேக் இல்லையா? கிங்காக வர்றதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த டைமில் இதுக்கு இடையில தான் அந்த சாம் 110 ப்ராஃபஸி பண்ண மாதிரி த லார்ட் செட் டு மை லார்ட். ஸோ ஃபாதர் ட்ரினிட்டியில் ஃபாதர் காட் டெல்லிங் டு the Son, Jesus, sit at my right hand till I make your enemies your footstool. So, அந்த enemies footstool ஆக்க போறது sure, but there is a time gap இல்லை? அந்த டைம் கேப்பில் இப்போ இருக்கிறோம் நம்ம. ஸோ அந்த இது பார்த்தோம். ஸோ இந்த டைமில் தான் he is on the throne. He is preparing, some preparations are going on, and he is interceding for the church. Okay, so right. அதுக்கப்புறம் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண பாயிண்ட்டு ஜீசஸை டிஸ்கிரைப் பண்ணியிருக்கிற ஒவ்வொரு கிளாஸும் நமக்கு விளங்குதான்னு பார்க்கணும். வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ஜீசஸ் தன்னையே டிஸ்கிரைப் பண்ணது சில ஃப்ரேசஸ் இருக்குது. ஜான் டிஸ்கிரைப் பண்ணுறது சில பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ வி ரோட் டவுன் திஸ் லிஸ்ட். அண்ட் ஜீசஸ் தன்னை டிஸ்கிரைப் பண்ணுற ஒரு பார்ட் வித்தின் திஸ் ஃபர்ஸ்ட் சாப்டர். அதில் நம்ம அந்த 3 tenses எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. ஹூ இஸ், ஹூ வாஸ் அண்ட் ஹூ இஸ் டு கம், ஆல்ஃபா அண்ட் ஒமேகா, பிகினிங் அண்ட் எண்ட், ஃபர்ஸ்ட் அண்ட் த லாஸ்ட்,
I am he who lives, but I was dead, and the Almighty. So இந்த points எல்லாம் கொஞ்சம் நம்ம டைஜஸ்ட் பண்ண பார்த்தோம் இல்ல. And then we saw John எப்படி describe பண்றாருன்றதையும் பார்த்தோம். So he is taking the same words, him who is and was and who is to come, Jesus சொன்னதுல. So he also writes that down. And he also mentions that firstborn from the dead. Okay, I am he who lives and was dead. So on the point stress பண்றது faithful witness. And then in his praise, அவர் செய்த காரியம் என்ன செய்தாரு? He loved us, washed us in his own blood, and he made us kings and priests. So this is what he did. அவர் பண்ணது இல்ல, நமக்காக பண்ணது. And then he will rule over the whole earth, எல்லா kingdom, all tribes, all nations. அந்த பாயிண்ட்டும் quite important. ஏன்னா இஸ்ரேலுக்கு மட்டும்னு அந்த அந்த பாயிண்ட் நினைக்க கூடாது. அதனால தான் every eye will see, everybody will see. Okay, இதுதான் நம்ம கூட கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் இன்னைக்கு. ஃபெய்த்ஃபுல் விட்னஸ் ஐ திங்க் வி ஆல்ரெடி சா. ஸோ ஃபெய்த்ஃபுல் இஸ் somebody who cannot lie. பொய் கிடையாது. There is nothing wrong, there is nothing fake, there is nothing hypocritical, full and full genuine, nothing fake. அவர் தான் ஒரிஜினல். ஓகே, ஜெனுவின்னாக்கா அந்த மாதிரி அதுதான் ஒரிஜினல். ஸோ ஒரிஜினல் ஃபோன் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ தட் இஸ் ஒரிஜினல். காட் இஸ் தி ஒரிஜினல். ஸோ அதெல்லாம் தான் அந்த ஃபெய்த்ஃபுல் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஆல் ஆஃப் திஸ் வேர்ட்ஸ். ஓகே, ஸோ ஹி இஸ் வெரி ட்ரஸ்ட் வர்த்தி. அவரை டோட்டலாக வி கேன் பிலீவ். அப்போ இது ஹீ இஸ் வர்தி டு பி ட்ரஸ்டட்னு தெரிஞ்சாதான் அவருடைய வார்த்தைகளை ட்ரஸ்ட் பண்ணுவோம், அவர் சொன்ன காரியங்களை ட்ரஸ்ட் பண்ணுவோம், அவர் வேர்டை ட்ரஸ்ட் பண்ணுவோம். எவ்ரி திங் comes from this, right? Okay. This was important. இப்பவும் நமக்கு அது இந்த நம்பலாம் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நமக்கு வாழ்க்கையில் ஏதோ நடந்துச்சுன்னா இமீடியட்லி நம்ம வி ஸ்டம்பிள் இல்லை, நம்ம ஃபெய்த் கொஞ்சம் ஆட்டம் வரும். அதே போல தான் அந்த டைம்லையும் பர்சிக்யூஷன்ஸ் அவ்வளோ இருந்தது. கிறிஸ்டியன்னாலே பர்சிக்யூஷன். அப்போ அந்த சர்ச்சுக்கு திஸ் வாஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் சென்டென்ஸ். ஹீ இஸ் ட்ரஸ்ட்வர்தி. அவரை நம்பலாம், நீங்கள் இந்த லைஃப்க்கு மட்டும் இல்லை, இட்டர்னிட்டிக்கு நம்பலாம் அப்படின்றது ஒரு ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் வசனம். ஓகே, ஹீ இஸ் ட்ரஸ்ட்வர்தின்றது ஒரு பாயிண்ட். பட் extremely much more important is that Jesus is a witness. Witness எப்போ யூஸ் பண்ணுவோம் அந்த வேர்டு? வென் கோர்ட்டில் சாட்சி நிற்கும் போது நான் என் கண்ணால் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறவங்க இல்லை, அந்த அந்த மாதிரி ஹீஸ் அ ஃபெய்த்ஃபுல் விட்னஸ். ஸோ அவர் ஹீ இஸ் தேர் ஃப்ரம் கிரியேஷனுக்கு முன்னால் இருந்து அந்த பிளான் பண்ணும் போது இல்லை, இந்த மனுஷனை ரிடீம் பண்ணணும், கிரியேட் பண்ணணும், ரிடீம் பண்ணணும், அதெல்லாம் பிளான் பண்ணும் போதுலேருந்து ஜீசஸ் இஸ் தேர். ஸோ ஹி ஹஸ் சீன் எவ்ரி திங் இல்லை, ட்ரையூன் காட்ல ஒருத்தர். ஸோ ஹீ நோஸ், அந்த அன்பு தெரியும், அந்த யூனிட்டி பிட்வீன் த ட்ரையூன் காட் தெரியும், அவங்களுடைய மைட் தெரியும். ஸோ ஹீ இஸ் அ genuine witness who came physically to talk to us. So it's very, very important. In the faithful witness, ஜீசஸ் தன்னையும் டிஸ்கிரைப் பண்ணிடுவார். ஜான் மட்டும் இல்லை, தானும் டிஸ்கிரைப் பண்ணுவார். சாப்டர் 3 வரும் அப்படி. ஓகே, ஃபைன். Now he is going to be a ruler. I think so many prophecies that Jesus is a king, right? நம்ம ஜீசஸ் 4000 years from ஆடம் இருந்தார் இல்லை வேர்ல்டில். அப்போ அவர் கிங்கா இல்லை, சர்வெண்டா, கார்பெண்டர் மகனா, அப்படிதான் சிம்பிளா இருந்தார். இன்னும் 2000 வருஷம் போயிடுச்சு. அப்போ மொத்தம் டைம் கிரியேஷன்ல இருந்து 6000 years ஆயிடுச்சு. பட் ஸ்டில் we know that Jesus is not yet ruling the earth. இல்லையா? He is not yet ruling the earth. So we need to be aware all these prophecies which talk about him being king. அது இன்னைக்காவது இன்னொரு நாள் தடவை பார்ப்போம். அவ்வளோ ப்ராஃபஸிஸ் இருக்கு. ஆடம் வாஸ் மென்ட் டு பி அ கிங், ஹீ லாஸ்ட் இட். அதனால ஹீ ஹேஸ் டு கம் அஸ் அ கிங், ஹி ஹேஸ் டு கம் அண்ட் ரூல் த கிரியேஷன். அந்த கான்செப்ட் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ
somebody to have dominion. So ஜூடாக்கு சொல்வாரு, அப்புறம் டேவிட் கிட்ட உன்னோட குடும்பத்துல இருந்து வருவாங்கன்னு சொல்வாரு. மைக்கா பெத்லஹேம், ஐசாயால வெர்ஜின் பர்த் இருக்கும். ஜக்கரியா 9ல ஹம்பிளான ஒரு கிங்கா இருப்பாரு. கரெக்ட் இல்ல? ஃபர்ஸ்ட் கம்மிங்ல ஹம்பிளான கிங். அப்புறம் டேனியல்ல ராக் மாதிரி எல்லா கிங்டமும் தகர்த்து போட்டுட்டு தூள் மாதிரி ஆக்கிடுவாங்கன்னு சொல்லிடு. அதெல்லாம் இனிமேல் நடக்க போகுது. ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ரைட்? He's going to come in the clouds is also important. So if you note on the Revelation 1:7, behold, he's coming with clouds, every eye will see him, even they who pierced him, and all the tribes of the earth will mourn because of him. Even so, amen. So on the all the tribes of the earth is கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அவருடைய கிங்டம் பற்றி நீங்கள் ப்ராஃபஸின்னு யோசிச்சாக்கா அவர் என்ன மாதிரி கிங்காக இருக்க போகிறாரு, அவருடைய கிங்டம் எப்படி இருக்க போகுது, அவர் ரூல் பண்ணுற ராஜரீகம் எப்படி இருக்க போகுது, எப்படி பீஸ்ஃபுல்லாக இருக்க போகுது, அது எல்லாமே முன்னாடியே எழுதியாச்சு. ஜீசஸ் வர்றதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 700 இயர்ஸுக்கு முன்னாடியே எழுதிய வச்சாச்சு. காட் ஹஸ் ஆல்ரெடி டோல்ட் இல்லை? அகெயின் another important point, திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன், ஆல் earth. It is not just Israel, all the earth. ஓகே, ஆனால் லொக்கேஷன் தெரியும். மவுண்ட் ஜயானில், ஜெருசலேமில், மற்ற நேஷன்ஸ் எல்லாம் வந்து ஒர்ஷிப் பண்ணுவாங்க, வந்து கேட்டுட்டு போவாங்க இல்லை? அந்த மாதிரி இருக்கும். ஸோ அகெயின் வி ஆர் அதை ஃபோக்கஸ் பண்ண போனால் நிறைய டைம் எடுத்துரும். ஸோ ஐ எம் நாட் டூயிங் தேட். ஓகே, அடுத்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து அந்த கிளவுட்ஸ்ன்ற ஒரு வார்த்தை. இஃப் யூ நோட்டிஸ் அண்ட் கொஞ்சம் பைபிளில் ரிசர்ச் பண்ணோம்னா எங்கெல்லாம் கிளவுட்ஸ் வந்திருக்கு முன்னாடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு குட்டி நைஸ் லெசன். அதில் பெரிய பாடம்னு சொல்ல மாட்டேன், லெசன்னு சொல்ல மாட்டேன், பட் சம்திங் நைஸ் டு டூ ரிசர்ச். ஓகே, ஸோ எங்கன்னா ஜீசஸ் ஹிம்செல்ஃப் வில் டெல், சன் ஆஃப் மேன் வர்றது வில் பி ஆன் த கிளவுட் வித் கிரேட் க்ளோரி அண்ட் பவர் அப்படின்னு சொல்லுவார். எப்போ சொல்லுவார்னா, எண்ட் டைம்ஸ் எப்படி இருக்கும்னு டிசைபிள்ஸ் கேட்கும் போது, சன் ஆஃப் மேன் வரும்போது இப்படி எல்லா கண்ணுக்கும் தெரிகிறது மாதிரி நான் வருவேன். எவ்ரிபடி வில் நோட். பெத்லஹேமில் பிறக்கும்போது இட் வாஸ் அ வெரி குவயட் அஃபேர். இது அந்த மாதிரி இருக்காது. ஐ வில் கம் இன் அ கிராண்ட் வே, எவ்ரிபடி வில் நோட். ஸோ கிரேட் பவர் அண்ட் க்ளோரியில் நான் வருவேன் ஆன் த கிளவுட்ஸ் அண்ட் எவ்ரி ஒன் வில் see me. இன்ஃபேக்ட் ரெவலேஷனில் வந்த கிட்டத்தட்ட அதே டிஸ்கிரிப்ஷன் மேத்யூவில் இருக்கும். தென் மேத்யூ 24:30. Then the sign of the Son of Man will appear in heaven, and then all the tribes of the earth will mourn, and they will see the Son of Man coming on the clouds of heaven with power and great glory. Okay, so that is something interesting. அதே மாதிரி ஜீசஸ் கிராஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு கோர்ட் கேஸ் மாதிரி நடந்தது இல்லையா? அந்த டைம்லையும் அவங்க நீ தான் கிரைஸ்டா கேட்கும்போது, எஸ் யூ வில் see me coming in power and on the clouds சொல்வார். Okay, right. So you'll notice that usually that when we talk about his glory, and the clouds is there in the picture. Okay, so அது வந்து ரொம்ப காமனா ரிப்பீட் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகே, ஆமாம், செகண்ட் கம்மிங்ல we are meeting him in the clouds. அவர் ஏர்த்துக்கே வரல, we are meeting him in the clouds. ஸோ இந்த ப்ரெசன்ஸ், காடோட ப்ரெசன்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அவருடைய ப்ரெசன்ஸ், அது வந்து இப்போ மோசே காலத்தில் டேபர்நாக்கிள் இருந்தது இல்லை? ஸோ இந்த டேபர்நாக்கிள் பார்த்தீங்கன்னா, டேபர்நாக்கிள் கெட்டி முடிச்ச உடனே there was cloud filled it அப்படின்னு இருக்கும். ஸோ அதுவும் அவருடைய க்ளோரியை காட்டுது இல்லை? அதுக்கப்புறம் சாலமன் டெம்பிள் கெட்டும் போதும் இட் வில் பி ரிட்டன் that the cloud filled the templeன்னு இருக்கும், cloud filled the tabernacleன்னு இருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து ஹெராடோட டெம்பிள், அவர் ரேதர் நெஹேமியா ரிப்பேர் பண்ணி கெட்டின டெம்பிளை இன்னும் கொஞ்சம் பெருசாக கிராண்டாக கட்டுவார், டபுள் த சைஸாக கட்டுவார். ஆனால் இது காட் கொடுத்த பிளான் கிடையாது, மற்றதெல்லாம் கடவுள் கொடுத்த பிளான்.
எசேக்கியேல் வந்து இன்னொரு டெம்பிள் பத்தி எழுதியிருக்காரு, தேர்ட் டெம்பிள். அஃப்கோர்ஸ் தட் இஸ் சோ பிக். இந்த குட்டி பிளாக் அண்ட் ஒயிட் பிக்சர் பார்த்தீங்கன்னா யூ கேன் சி டேபர்நாக்கிள் இப்படி இருந்துச்சு, அதை விட ஆல்மோஸ்ட் டபுள் த சைஸ் சாலமன் டெம்பிள். ஹெரோடு அதை பெருசாக கட்டும் போது ரொம்ப பெருசாக கட்டிட்டார், 3, 4, 5, மேபி 5 டைம்ஸ் பிகர். பட் எசேக்கியேல் டெம்பிள் இஸ் டூ பிக், ரைட்? இட் இஸ் வெரி பிக். ஓகே. But my point is, all the temple presence had that cloud to stand for the presence of God. அது இருந்தது. Okay. அதே மாதிரி you will notice the clouds in transfiguration timeல clouds இருந்தது. A cloud overshadowed them. So there were clouds. அதே மாதிரி அவருடைய ascension timeலையும் humans இருந்தாங்க, and they saw him go in clouds. He was taken up and a cloud received him. So அந்த cloud என்ற presence வந்து was always there. So there is nothing surprising. இவ்வளோ cloud அவருடைய glory இதெல்லாம் கனெக்டட். மவுண்ட் சீனாயில யோசிச்சு பாருங்க, கிளவுட் மேலே இறங்கி வந்து மோசே அங்கே போய் தான் பேசினாரு. ஸோ இந்த இது யூ வில் நோட்டீஸ் குவைட் அ லாட். ஸோ இட் இஸ் நத்திங் நியூ, புதுசாக எழுதலை. இது முன்னாடி நடந்த காரியங்கள் திரும்ப நடக்குது. ஓகே, ரைட். ஓ, திஸ் ஷுட் நாட் கம் ஹியர். ஓகே, ஸோ அடுத்தது வந்து இந்த இன்னொரு பாயிண்ட் விச் ஜான் யூஸ்ட் டு டிஸ்கிரைப் ஜீசஸ், அதுவா பார்த்துட்டு வரோம்ல. ஃபெய்த்ஃபுல் விட்னஸ் பார்த்தோம். அந்த பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃபியூச்சர் வி ஆல்ரெடி சா இன் ஜீசஸ் டிஸ்கிரிப்ஷன். ஸோ அது பார்த்தோம். I wanted to now talk about the firstborn from the dead. Okay, so உயிரோட வந்தவங்கன்னு பைபிள்ல பார்த்தாக்கா சம் பீப்புள் ஆர் தேர் இல்ல. அதுக்கு தான் அந்த ஜெய்ரஸோட டாட்டர் ஆர் அந்த விடோட சன், 9ல இருந்த சன், இவங்க எல்லாரும் உயிரோட வந்தாங்க. இதுல வந்த இன்னொரு பர்சன் லாசரஸ், கரெக்ட் தானா? லாசரஸை எழுப்பி கூட்டிட்டு வந்தது. லாசரஸ் வந்து எழும்பி வந்தாருன்ற அளவுக்கு பைபிள்ல இருக்கு. பட் வாட் ஹேப்பன் டு ஹிம் ஆஃப்டர் தட் அப்படின்னாக்கா, அவர் ஆக்சுவலாக யார் அந்த ஊர் மக்கள் வந்து ரொம்ப ஹாப்பியாக, ஓ நீங்கள் திரும்பி வந்துட்டீங்க அப்படின்னு ஹாப்பியாக வெல்கம் பண்ணல போல இருக்கு. ரொம்ப எதிர்ப்பு தான் இருந்திருக்கு. அதனால அவர் ஆக்சுவலாக சைப்ரஸ்க்கு போயிட்டாராம். சைப்ரஸில் போய் அங்கே he spoke about the gospel, he spoke about Jesus, and he became a pastor, and then he became a bishop, and he died there as a bishop. Okay, bishop of Cyprus. So இன்னைக்கு வரைக்கும் there is a church, this is the church, there is a church in Larnaca, Cyprus, which says இதுதான் லாசரு இருந்த சர்ச்சு. அது மட்டும் இல்லை, இதுதான் அவருடைய சிமெட்ரி ஆல்சோ. ஓகே, ஸோ தட் மீன்ஸ் உயிரோட எழுப்பியிருந்தாலும் அவங்க ஃபார் எவர் உயிரோட இல்லை. தட்ஸ் மை பாயிண்ட். தே ஆல் டைட் லிட்டில் லேட்டர். ஓகே, அந்த டைம்ல சாகலை. இப்போ ஜெய்ரஸோட டாட்டர் வயசாயிச இறந்துருக்கலாம், ஆர் இந்த விடோட சன் கூட கொஞ்ச நாள் இருந்துட்டு he took care of his mother maybe and then he passed away. Lazarus சர்ச்செல்லாம் ஆரம்பிச்சு நடத்தி எல்லாம் முடிச்சுட்டு he passed away. So they all passed away. See the difference, right? So only their life on earth was little extended maybe, but எல்லாரும் இறந்து தான் போனாங்க, right? ஓகே. ஆனா இந்த மரணம்ன்றது எப்போ நடந்த ஒரு காரியம்? ஆடம் டைம்ல நடந்த ஒரு காரியம். God did not create this. This was சம்பாத்தியம், நம்ம ஏர்ன் பண்ணது, ஹியூமன்ஸ் ஏர்ன் பண்ணது. எதனால ஏர்ன் பண்ணாங்க? டிஸ்ஒபீடியன்ஸ்னால, ரைட்? டெம்டேஷன்ல இருந்தனால, காடை கம்ப்ளீட்டா ட்ரஸ்ட் பண்ணாதனால, கரெக்ட்? ஈவ் ஏன் அந்த பழத்தை எடுக்கணும்? ஏதோ எனக்கு குறை வச்சுட்டாரு கடவுள்னு ஒரு ஃபீலிங் இல்லை, என்னமோ கடவுள் தராதது இதில் இருக்கு, அப்போ எனக்கு அதுவும் வேணும் அப்படின்ற ஒரு கிரீட், அந்த டெம்டேஷன், அந்த மிஸ்ட்ரஸ்ட். கடவுள் எனக்கு பெஸ்ட்டு தான் தந்திருப்பாரு, எனக்கு அதை விட கூட இந்த பழத்துல இருந்து எனக்கு ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு பதில் சொல்லி இருந்திருக்கலாம். தட் வுட் ஹவ் பீன் அமேசிங் இல்லை? ஆனால் அப்படி சொல்லலை. ஸோ until today we have that issue. So அப்படி தப்பு பண்ணனால
அந்த கர்ஸ்ல வந்தது தான் டெத், ரைட்? ரைட். ஸோ கிரியேஷன் டைம்ல டெத் இல்லை, தப்பு பண்ண பிறகு வந்தது தான் டெத். அந்த ஜெனிசிஸ் 3:19 இருக்கு. ஆடம்க்கு கிடைச்ச அந்த கர்ஸ்ல தான் டில் யூ ரிட்டர்ன் டு த கிரவுண்ட். ஏன் ஃபார் அவுட் ஆஃப் இட் யூ ஆர் டேக்கன், டஸ்ட்ல இருந்து எடுக்கப்பட்டு டஸ்ட் ஃபார் யூ ஆர், ஃபார் டஸ்ட் யூ ஆர் அண்ட் டு டஸ்ட் யூ ஷல் ரிட்டர்ன், த பாடி வில் கோ இன் டு த டஸ்ட் பார்ட். ஸோ அந்த டெத்துன்றது இட் it happened because of our sin, right? Right. Okay, so that is clear. So now death முறியடிக்கணும், ரைட்? இப்போ இவ்வளோ ஜீசஸ் உயிரோட எழுப்பின பர்சனாக இருக்கட்டும், இல்லாட்டி கடவுளுடைய ஹெல்ப் மூலம் ப்ராஃபிட்ஸ் உயிரோட கொண்டு வந்த பீப்புளாக இருக்கட்டும், தே ஆல் டைட், ரைட்? அப்போ டெத்தை முறியடிக்கல அவங்க. தே டட் நாட் கெட் விக்ட்ரி ஓவர் டெத். அது பண்ணது ஒருத்தர் தான், விச் இஸ் ஜீசஸ், ரைட்? ஓகே. ஸோ அதனால தான் ஜீசஸோட ரிசரக்ஷன் இஸ் so important. So every time when you talk about the cross, remember to add this sentence of the empty tomb or resurrection or உயிரோட வந்தவர், அந்த வார்த்தையை விடாம எனக்காக மரித்தவர்னு வெறும் ஒரு நிறுத்த வேண்டாம், மரித்து உயிர் தெழுந்தவர் அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ரிசரக்ஷன் ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கல், வெரி இம்பார்ட்டன்ட், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் டு ரிமெம்பர். ஓகே, ஜஸ்ட் லைக் ஹவு சின்ஸுக்காக மரித்தாருன்ற பாயிண்ட் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ, சாதாரணமாக மரிச்சாருன்னா ஒரு மார்டியர் மாதிரி, ஒரு வாரில் உள்ள ஒரு ஹீரோ மாதிரி இல்லை, அந்த இதோட நின்றோம். நோ நோ நோ, ஹீ இஸ் காட், ஹீ broke death. அதனால இது ப்ரூஃப் தட் ஹீ இஸ் காட் அப்படின்றதுக்குரிய ப்ரூஃப் பாயிண்ட். ஓகே, ரைட். அதனால தான் ஜீசஸ் இஸ் ஏபிள் டு டெல் ஐ எம் த ரிசரக்ஷன் அண்ட் த லைஃப். அப்போ மறிச்சு உயிர் தோற வரதானே ரிசரக்ஷன், ரைட்? ஐ எம் த, மரணமே பார்க்காத அப்படின்னு எழுதலை, ஐ எம் த ரிசரக்ஷன். நோ, ஐ ஹவ் கான் த்ரூ டெத் அண்ட் broken it. இதுக்கு மேல பெரிய பனிஷ்மெண்ட் கொண்டாந்து நிறுத்த முடியாது. ஈவன் சேட்டன் cannot give anything worse. டெத் தான் அவன் டெம்ப்ட் பண்ண, சேட்டனோட டெம்டேஷன்னால விளைவில் வந்த ஒஸ்ட் தான் டெத், ரைட்? மோர் தென் நீ உழைச்சி சம்பாதிப்ப, சைல்டு பர்த்தில் வலி இருக்கும், இதெல்லாம் விட ஒஸ்ட் மரணம். அந்த மரணத்தை சம்பாதிச்சு கொடுத்தது சேட்டனோட டெம்டேஷன்னால, டிசீவிங்னால, ஏமாந்துன்னு சொல்ல மாட்டேன், கொஞ்சம் காட் மேலே ட்ரஸ்ட் வச்சுருந்துருக்கலாம். ஸோ அதை முறிக்கிறது கேன் பி ஒன்லி காட். ஓகே, தட்ஸ் வை ஜீசஸ் டெல்ஸ் வெரி கிளியர்லி, ஐ ஆம் த ரிசரக்ஷன் அண்ட் த லைஃப். He who believes in me, even if he dies, he will live. Whoever lives and believes in me shall never die, not on earth. அதுக்கப்புறம் there is no more death. Okay, do you believe this? கேட்குறாரு அவர். All right, so this is a very critical point. இந்த ப்ரீ எமினன்ஸ்ன்ற ஒரு பாயிண்ட் இருக்கு, அது எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். த ஃபர்ஸ்ட் பார்ன் ஆஃப் த டெட், அந்த ஃபர்ஸ்ட்ன்ற பாயிண்ட், அதுதான் ப்ரீ எமினன்ஸ். தட் இஸ் ஹீல் பி நம்பர் ஒன், த ஃபர்ஸ்ட். நடக்கிறதெல்லாம் ஹீல் பி முதல்ல அவருக்கு இருக்கும்ன்ற மாதிரி, லைக் ஹீஸ் நம்பர் ஒன் இன் எவ்ரி திங். ஓகே, அதுதான் இந்த ப்ரீ எமினன்ஸ், ஃபர்ஸ்ட் நடக்கிற காரியங்கள். ஸோ this point, the point that Jesus resurrected from the dead, அப்படின்ற பாயிண்ட் ஒரு important point in Christianity. That is for sure. ஓகே, நான் மட்டும் சொல்ல வேண்டாம், நீங்கள் எந்த நியூ டெஸ்டிமெண்ட் புக் ஆர் ஆத்தர் எடுத்து படித்தாலும் அதில் ரிசரக்ஷன் பற்றி இருக்கும். ஏன்னா அது பார்ட் ஆஃப் தர் பிரசங்கம், பார்ட் ஆஃப் தர் ஆணித்தரமான பிலீஃப். அது அவ்வளோ கிளியர். ஓகே, தட் இஸ் கிளியர். ஸோ நான் இப்போ காட்ட போகிற வசனங்களில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய பாயிண்ட் தட் ப்ரீ எமினன்ஸ், ஹீ இஸ் த ஃபர்ஸ்ட் ஒன். இந்த இதெல்லாம் நடக்கிறதுக்கு இவர் தான் ஃபர்ஸ்ட் நடத்தினார். ஓகே, முதல்ல லீட் பண்ணுற மாதிரி. ஓகே, மற்றவங்கெல்லாம் நம்மலாம் ஃபாலோ பண்ணோம். ஸோ ஹீ இஸ் த லீடர், இப்போ மாதிரி முன்னால் போகிறவர் மாதிரி. ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, யாராவது வாசிக்கிறீங்களா? 1 Corinthians 15.
verses 20 to 23. சவுண்ட் வேண்டாம். 1 Corinthians chapter 1 15. Corinthians 15, verses 20 to 23. மனுஷனால் மரணம் உண்டானபடியினால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. ஆதாமுக்குள் எல்லோரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற்பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். ஓகே, ஸோ அந்த ஃபர்ஸ்ட்னு நடக்க வேண்டியதுக்கு காரணம் இது. ஆடம்ல இருந்து சம்பாதிச்சு வச்ச அந்த ஒரு த்ரூ ஹிம் மரணம்னு அவர் கொண்டாந்துட்டாரு. அதனால எல்லா மனுஷருக்கும் மரணம் உண்டு. அதை பேட்டர்னை மாத்துறது எப்படி? when ஜீசஸ் கேம். ஆடம் வழியா நமக்கு மரணம், ஆனா கிரைஸ்ட் வழியா we have resurrection. ஓகே, ஸோ த்ரூ கிரைஸ்ட் we have, but கிரைஸ்ட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஃப்ரூட். ஃபர்ஸ்ட் நடந்தது அவருக்கு, முதல்ல ரிசரக்ட் ஆனது அவரு. அதுக்கப்புறம் கிரைஸ்டோட கம்மிங்ல அவங்கவுங்க டைம்ல நடக்கும் அப்படின்னு சொல்லி பால் எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஓகே, ஆர் வி கிளியர்? அந்த அந்த இந்த சாப்டர்ல தான் லேட்டர் ஆன் verse 55ல தான் ஓ டெத் வேர் இஸ் தை ஸ்டிங், ஓ கிரேவ் வேர் இஸ் தை விக்ட்ரி, அதெல்லாம் பாருங்க. இதே சாப்டர் 15. மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாய பிரமாணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இது த்ரூ கிரைஸ்ட் தான் இந்த விக்டரி வருது. நோ டவுட் அபவுட் இட், பிகாஸ் he has gone through it very very clearly. பொயட்ரிக்கா நம்ம சொல்ல தேவையில்லை. ஃபாதர் காட்மா தந்தது போல, ஸ்பிரிட் தந்தது போல இல்லை. திஸ் இஸ் வெரி கிளியர். ஜீசஸ் வென்ட் த்ரூ த கிராஸ், வென்ட் த்ரூ த டெத், எல்லாம் அனுபவிச்சுட்டு he broke it and came out. Now we all have also victory over death. Okay, so this we can tell boldly. So the Paulோட argumentல இன்னொரு லெட்டர்ல பால் சொல்றது பாருங்க, Colossians 1:18. Colossians 1:18. இங்கிலீஷ்ல அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதலாய் இருக்கும்படி அவரே ஆதியிலும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற்பேரானவர், பேருமானவர். ஆமா, so the point வந்து அந்த preeminence, அந்த first நிக்கணும்ன்றதுக்காக he is the first among the dead to come back alive. Okay, so because he has to be number one. இன்னொரு இங்கிலீஷ் வெர்ஷன், ஆம்பிளிஃபைட் பைபிள் வெர்ஷன்ல he alone in everything, in every respect should be having the first place, இல்ல chief place, stand first, be preeminent. இதுதான் அந்த டிரான்ஸ்லேஷன். நான் வேற இங்கிலீஷ்ல சொல்லணும்னா this is the other English. எல்லாத்துலயும் அவர் தான் நம்பர் ஒன்னா இருக்கணும் அப்படின்ற பாயிண்ட். ஓகே, ஸோ தட் இஸ் Colossians 1:18. ஆக்ட்ஸ்ல பால் வந்து ஒரு ரூலர்கிட்ட வாதாடுறாரு. இது லாஜிக்கா பாருங்களேன், எவ்வளோ பக்காவா ஜீசஸ் தான் மெசையா, முன்னாடி எழுதுனது, இப்போ எழுதுனது, நடந்த காரியங்கள் அப்போதானே நடந்திருக்கு. எல்லாரும் உயிரோட இருக்காங்க இல்லையா? ஸோ இட் இஸ் நாட் அ ஹிஸ்ட்ரி. இப்போ நடந்த காரியங்களை தான் எக்ஸ்பிளைன் பண்றாரு அவர். எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அகிரிப்பா கிட்ட பேசுவார். அதுதான் இந்த சாப்டர்ல இருக்கும். ஓகே, அது பேசும்போது அகிரிப்பா கூட சொல்றாரு, என்ன என்ன மனசு மாத்துறதுக்காக சொல்றியோ அப்படின்னு அவர் கேட்பாரு. அப்படி கன்வின்ஸ் பண்ணிட்டாராம். ஸோ அந்த ஆர்குமெண்ட்ல வர இந்த போர்ஷன். ஓகே, ஸோ ஆக்ட்ஸ் சாப்டர் 26. ஆனாலும் தேவ அனுக்கிரகம் பெற்று நான் இந்நாள் வரைக்கும் சிறியோருக்கும் பெரியோருக்கும் சாட்சி கூறி வருகிறேன். தீர்க்கதரிசிகளும் மோசேயும் முன்னமே சொல்லியிருந்தபடி கிறிஸ்து பாடுபட வேண்டியதென்றும் மரித்தோர் உயிர்த்தெழுதலில் அவர் முதல்வராகி சுய ஜனங்களுக்கும் அந்நிய ஜனங்களுக்கும் ஒளியை வெளிப்படுத்துகிறவரும் என்றும் சொல்கிறேனே என்று வேறொன்றையும் நான் சொல்கிறதில்லை என்றார். இதுதான் என்னோட காஸ்பல், இதுதான் நான் சொல்றேன், வேற எதுவுமே நான் சொல்லலையே இதுவரை வரைக்கும். மோசேல இருந்து மற்ற ப்ராஃபிட்ஸ் வரைக்கும், அதான் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் கரெக்டா? மோசே எழுதின ஃபர்ஸ்ட் 5 புக்ஸ்ல இருந்து ப்ராஃபிட்ஸ் வரைக்கும் கடைசி புக்.
அதுல எழுதியிருக்கிற காரியங்கள் என்ன எழுதியிருக்கான்? கிரைஸ்ட் வில் ஹாவ் டு சஃபர் அண்ட் ஹீ வில் பி த ஃபர்ஸ்ட் டு ரைஸ் ஃப்ரம் த டெட். கிங் பத்தி எழுதல பாருங்க. இவரோட பாயிண்ட் அந்த டைம்ல திஸ் வாஸ் த மோஸ்ட் 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 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். கிங்கா வருவாரு, ப்ராஸ்பரஸ் கிங்டம், நம்மலாம் சுகமா இருப்போம், நல்ல பீஸ்ஃபுல்லா இருப்போம், கண்ணீர் இல்லாம இருப்போம். அந்த ஃபோக்கஸ் இல்லை இதுல. மோர் இம்பார்ட்டன்ட் என்னை ரிடீம் பண்ண காரியம், ரூல் பண்ண போற அந்த குளோரிஃபைடு ரூலை பத்தி பேசல. ஓகே, ஸோ பால் காஸ்பலா சொன்னதெல்லாம் ரிடெம்ஷன் பத்தி. ஓகே, ஸோ அதுலயும் ஹி மென்ஷன்ஸ்ல ஹி வில் பி த ஃபர்ஸ்ட் டு ரைஸ் ஃப்ரம் த டெட். இந்த பாயிண்ட் தான் நம்ம ரெவலேஷன்லயும் இருக்கு. ஸோ நத்திங் நியூ அகெயின். ரெவலேஷன் படிச்சா நான் சொல்லியிருக்கேன்ல, ஸோ ஃபுல் பைபிள் படித்த மாதிரி ஆயிரும் பை த டைம் வி ஃபினிஷ் ரெவலேஷன். ஓகே, ஸோ நோ வண்டர் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் பார்ன் ஆஃப் த டெட் அப்படின்னு ஜான் எழுதும் போது அது இருக்கட்டும். ஐ எம் த ஒன் ஹூ வாஸ் டெட் பட் நவ் ஐ எம் அலைவ் வென்னு ஜீசஸ் தன்னை பற்றி சொல்கிறதா இருக்கட்டும். திஸ் பாயிண்ட் இஸ் அ வெரி கிரிட்டிக்கல் பாயிண்ட், வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அண்ட் அ வண்டர்ஃபுல் பாயிண்ட் ஃபார் அ கிறிஸ்டியன். ஓகே, so this is what we saw, and I think we have completed all the points. நீங்க first chapter கொஞ்சம் படிச்சுக்கோங்க. It is very important. Now I want you to take you into another track. என்னன்னா, ஹெவன்ல போனா நம்ம எப்படி இருப்போம் அப்படின்ற ஒரு இமேஜினேஷன் கிறிஸ்டியன்ஸ் நிறைய பேருக்கு உண்டு. இந்த பாட்டுகள் இருக்குது, எத்தனையோ பாட்டுகள் இருக்கு, எனக்கு பாட்டுகள் தான் நிறைய இருக்கும். அதில் நான் ஆடி பாடுவேன், நான் துதி செய்வேன், நிறைய இருக்கு, நிறைய எக்கச்சக்கமாக இருக்கு. ஒரு இங்கிலீஷ் பாட்டில் நான் எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியலையே, பயந்து நடுங்குவேனா இல்லை சந்தோஷமா பாடுவேனா அப்படின்னே ஒரு பாட்டு வேற இருக்கு. ஸோ this is there. Okay, this is a common question. I think மனசுல இதை பத்தி யோசிச்சிருந்தீங்கன்னா ஒருவேளை உங்களுக்கும் இருக்கலாம். காட் கூட ஒரு என்கவுண்டர்னா நம்ம 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 அட்லீஸ்ட் எனக்கு என்கவுண்டர்னு இல்லை, பைபிள் படிக்கிறதுனால கடவுள் யாருன்னு ஓரளவுக்கு விளங்க பண்ணியிருக்கிறாரு. that is not an encounter with God. we can have a conversation, அவருடைய presence ஃபீல் பண்ணலாம். அவர் கஷ்டங்கள்ல இருக்கும்போது அவர் கூட இருக்காருன்ற ஒரு மனசுல நிம்மதியோட இருக்கலாம். அதெல்லாம் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். பட் என்கவுண்டர் இஸ் மீட்டிங் ஹிம் ஃபேஸ் டு ஃபேஸ் மாதிரி. ஓகே, அந்த மாதிரி செல்லர் தான் இருக்காங்க பைபிள். நாட் ஆல் பைபிள் ஹீரோஸ் மெட் காட், ரைட்? அதுல 1-2 பேர் ஐம் கோயிங் டு டாக் அபவுட். ஓகே, ஓகே, இது இந்த ஸ்லைடில் இருக்கிறது ஜோபோட ஸ்டோரி. ஸோ ஜோபுக்கு பயங்கரமான காரியங்கள் நடந்தது, ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்தாங்க, தப்பான அட்வைஸ், தப்பான குற்றச்சாட்டுகள் மாதிரியே ஆயிடுச்சு. ஜோப் இன்னும் வருத்தம், ஆனால் எக்கச்சக்கமான கேள்விகள். அப்போ இன்னொருத்தர் நோ நோ நோ, நீ முதல்ல ஜெபம் பண்ணு, நீ கடவுளை நோக்கி பாரு, லுக் அப் டு ஹேம், இல்லை அவரை பாரு, அப்படி அந்த மாதிரிலாம் சொல்கிறார். கடைசியாக ஒரு 2-3 சாப்டர்ஸில் தான் ஐ திங்க் 37, 38, 39 ஆர் மேபி 38, 39, 40, 41 அந்த லாஸ்ட் ஒரு 4-5 சாப்டர்ஸில் காட் கம்ஸ் அண்ட் டாக்ஸ் டு ஜோப். ஓகே, அவர் எக்ஸ்பிளைனே பண்ணலை. சேட்டன் இப்படி கேட்டனால, நான் அலோ பண்ணனால தான் உனக்கு இந்த கெட்டதெல்லாம் நடந்தது, எனக்கு உன் மேலே பிரியம்தான், நீ ரைச்சியஸ் பர்சன் தான், அப்படிலாம் நோ எக்ஸ்பிளனேஷன். கடவுள் ஆக்சுவலாக என்ன ஜோப்கிட்ட கேட்பாருன்னா, வா நீ எனக்கு எதில் நெல்லு, நான் சில கேள்வி கேட்குறேன், நீ அதுக்கு பதில் சொல்ல முடியுதா பாரு, அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிட்டத்தட்ட 70 கொஸ்டின்ஸ் கடவுள் கேட்பார். 70க்கும் ஜோபுக்கு பதில் இருக்காது. அந்த கேள்வி ஒன்றுமே ஓ எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்ல முடியாது. உனக்கு தெரியுமா, உனக்கு தெரியுமா, உன்னால் முடியுமா, உன்னால் செய்ய முடியுமா அப்படின்னு ஒன்றுனா கேட்பார். ஒரு இதுக்கும் பாசிட்டிவாக ரிப்ளை பண்ண முடியாத ஒரு ஸ்டேட்டஸ். அப்போ இதில் என்னது? God is proving that he is almighty. எதையும் செய்யக்கூடியவர்னு அர்த்தம். ஸோ எதையும் செய்ய முடியும்னா மனசுல நம்ம ஹியூமன் மனசு என்ன தெரியுமா நினைக்கும்? இந்த காய்ச்சலை போக வச்சிரும், இந்த சுகவீனத்தை மாத்திரும்,
இந்த தண்ணியை நிற்க வைக்க முடியும், கடவுளுக்கு இந்த மலையை ரெண்டா பிளக்க முடியும், இப்படி யோசிப்போம். இது அதையும் இதுக்கும் அப்பாற்பட்டது தான் அந்த ஆல்மைட்டி. ஆல்மைட்டி கேன் கிரியேட், ஆல்மைட்டி கேன் மெயின்டைன் த கிரியேஷன். இல்லை நம்ம ஸோ அவ்வளோ அவ்வளோ பிக். ஸோ அந்த 70 கொஷின்ஸ் ஓகே, எனக்கு ரொம்ப ஒன் ஆஃப் த ஃபேவரட் போர்ஷன்ஸ் இந்த பைபிள். ரொம்ப இஷ்டமான ஒரு போர்ஷன். அதில் அந்த 70 கொஷின்ஸ் பாஸ் த்ரூ பண்ணுறதுக்கு முன்னால் யோபு வில்சே நான் வாயடைச்சு நிற்கிறேன்னு சொல்லிடுவார். எனக்கு இவ்வளோ நாள் நீங்கள் கிரேட்ன்றது தெரியும், இப்போதான் எனக்கு விளங்குது, என் கண்ணு திறக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவார். ஸோ இதெல்லாம் தான் அந்த டிஃப்ரென்சஸ் பிட்வீன் எனக்கு கடவுளை பற்றி தெரியும்னு சொல்கிற ஒரு ஸ்டேட்டஸ்ல இருந்து காடை இன்னும் புரிகிற பார்ட். ஓகே, ஸோ ஜோப் வில் டெல் லைக் தட். அது இன்னும் விளங்குனதுக்கு அப்புறம் தான் he will actually say, ஐயோ நான் எனக்கு லைக் ஐ abhor myself, நான் ஐ ஹேட் myself. ஐயோ இப்படிலாம் உங்ககிட்ட கேள்வி கேட்டேனே, நான் இவ்வளோ தப்பா பண்ணிட்டேனே, ஐ ரிப்பென்ட் அப்படின்னு. அந்த ஒரு ஹம்பிள் ஸ்டேட்டஸுக்கு ஜோப் வில் கோ. தட் இஸ் ஜோப் 42:6. ஓகே, he'll go to that point. எடுக்கிறீங்களா? ஜோப் 42:6. He'll 42:6. go to that humble point. ஆகையால் நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்றான். அப்படி ஆயிடுறாரு பாருங்க. அவருக்கு என்னெல்லாம் நடந்ததுன்னு நமக்கு தெரியும். சாப்டர் 1 and 2 என்னெல்லாம் இழந்தார் அவரு, எப்படி ஒரு ஏர்த்தில் உள்ள ஸ்டேட்டஸ்ல எப்படி கஷ்டப்பட்டாருன்னு தெரியும். லுக் அட் him telling now to God 70 கொஸ்டினுக்கு அப்புறம், ஐ abhor and I repent. எனக்கு என்ன பார்த்தா அருவருப்பா, அப்படி அப்படி அந்த நிலைமையில கூட கேள்வி கேட்கறதுக்கு எனக்கு தகுதி இல்லைன்னு அர்த்தம். கரெக்டா? அவருடைய இவரோட ஹியூமிலிட்டின்னு சொல்ல மாட்டேன், காடோட கிரேட்னஸ். அவ்வளோ கிரேட்னால தான் இவரு இவ்வளோ நேரம் புலம்பிட்டு இருந்த மனுஷன் ஹீ ஜஸ்ட் ஷட்ஸ் அப். ஓகே, ஸோ இது ஜோபோட ஸ்டோரி. ஓகே, ஐசாயா த்ரோன் ரூமே பார்ப்பார், காடோட த்ரோன் ரூமை பார்ப்பார். ஐசாயா சாப்டர் 6. ஸோ ஹீ வில் see God's throne. அந்த க்ளோரி எப்படி நம்ம பார்த்தோம் தெரியுமா? இப்போ cloud filled the temple. அதே தான் அங்கேயும். ஏன்னா ஐசையா செத்தே போயிருப்பாங்களா இருக்கும் நம்ம அந்த ஃபுல் க்ளோரி பார்க்கறதுக்கு. அதனால cloud comes to protect. இது என்னோட அண்டர்ஸ்டாண்டிங். cloud மாதிரி ஏதாவது மறைச்சு அவருடைய அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஹிஸ் க்ளோரியிலேருந்து நம்மளை காப்பாத்துறதுக்குன்னு நினச்சிப்பேன். ஸோ இதுலேயும் அப்படிதான், அவர் அந்த க்ளோரி ஃபில்ட் தட் த்ரோன் ரூம், அந்த டெம்பிள். அண்ட் அந்த செரூப்ஸ் எல்லாம் காடை சுற்றி இருக்கிறாங்க. அப்போதான் இவர் ஐயோ நான் போய் எப்படி பேச முடியும், என்னன்னு அசுத்தமான உதடுகள் உள்ள மனுஷன் சொன்னோடனே தான் இந்த ஏஞ்சல் கம்ஸ் டு கிவ் அ கோல், இல்லை டு பியூரிஃபை ஹிம். ஓகே, அது இருக்கட்டும். பட் இது ரெண்டும் நடக்க இடையில என்ன நடக்கும் தெரியுமா? திஸ் இஸ் வாட் ஹீல் சே. ஐசாயா 6:5 பாருங்க. எனக்கு ஐயோ, நான் அங்க ஜோப் என்னடானா, எனக்கே என்ன பார்த்தா அருவருப்பா இருக்கு, அப்படி ஒரு ஸ்டேட்டஸ். இதுல ஐசாயா 6:5, அப்பொழுது நான் ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாய் இருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றான். திஸ் இஸ் தேர் ஸ்டேட்டஸ். எனக்கு ஐயோ, அந்த வேர்டு, ஹீப்ரூ வேர்டுக்கு மீனிங் நான் அப்படியே அதமானேன் இருக்குல்ல, அது நான் அப்படியே மெல்ட் ஆகி உதிர்ந்து போற மாதிரி இருக்கு எனக்கு. அப்படி துசா போற மாதிரி திஸ் இஸ் மை ஃபீலிங். ஏன்னா அவ்வளோ கிரேட் காட் பார்த்துட்டேனே, எனக்கு வாயிலிருந்து எல்லாம், இவர் ப்ராஃபட் அண்ட் ஹீ இஸ் டெல்லிங், ஐயோ என் உதடுல இருந்து எல்லாம் டர்ட்டி, எல்லாம் அசுத்தமானது அப்படின்னு இவர் சொல்றாரு. ரைட்? ஓகே, நியூ டெஸ்ட்மெண்ட்ல பாருங்க, ஜீசஸ் கூட தான் டிசைபிள்ஸ்லாம் இருக்கிறாங்க. பட் திஸ் இஸ் தட் டைம் வென் பீட்டர் ஃபிஷ்ஷிங் போவார். அண்ட் இந்த சைடில் நெட்டு போட்டால் ஃபிஷ் கிடைக்கும்னு சொல்லுவார்.
நிறைய ஃபிஷ் ஒரு ஃபிஷர்மேனுக்கு கிடைச்சா யோசிச்சு பாருங்களேன். இப்போ நமக்கு நிறைய கிடைக்குதுன்னா நம்மளுடைய இமீடியட்டாக என்ன நினைப்போம், ஓ தேங்க் காட் ஃபார் கிவிங் மீ குட் பிஸ்னஸ்ன்னு நினைப்போம். இதை இதை விற்றுட்டு நான் பாதி கடவுளுக்கு கொடுத்துடலான்னு நினைக்கலாம். இல்லை நான் நிறைய பேருக்கு வேலை கொடுக்கலாம். இல்லை இந்த பைசால நான் இன்னொரு போட் போட்டு இன்னும் 3 பேருக்கு வேலை போட்டு இன்னும் கொஞ்சம் பெருசுப்படுத்தலாம். இது ஒரு நார்மல் ஹியூமனுக்கு தோன்ற காரியம்தான், ரைட்? மற்றவங்க எல்லாரும் தான் இருந்தாங்களே. ஆனால் பீட்டரோட ஃபீலிங் பாருங்க. பீட்டர் சொல்றது, ஐயோ யூ ஆர் காட், நான் சின்னோட இருக்கிறேன், இங்க வராதீங்க, நீங்க போயிருங்களேன், இங்க நீங்க யூ ஆர் டூ ஹோலி ஃபார் திஸ் பிளேஸ், டிபார்ட், ஐ எம் சின்ஃபுல் ஓ லார்ட். அப்போ எல்லாரும் இந்த ஐயோன்னு சொன்ன ஐசாயாவா இருக்கட்டும், ஐ ஐ ரிப்பென்ட் சொன்ன ஜோபா இருக்கட்டும், எல்லாரோட இம்மீடியட் ஃபீலிங் என்ன? ஹீ இஸ் அ ஹோலி காட் அண்ட் ஐ எம் அ சின்ஃபுல் பர்சன். அதனால தானே எனக்கு ஐயோ, இந்த ஹோலி காடை பார்க்கும்போது நான் இப்படி அசுத்த உதடோட இருக்கிறேன், அப்போ எனக்கு ஐயோ, எனக்கு பனிஷ்மெண்ட் தான், எனக்கு நான் காலி, நான் அவுட்டு, ரைட்? அங்கே ஜோபா இருந்தாலும் சேம் திங். எவ்வளோ அந்த டெப்த்ஸ் ஆஃப் மோர்னிங்கில் தான் ஆஷ்லாம் போட்டு அப்படிலாம் பண்ணுவாங்கல்ல, அதெல்லாம் போட்டு ஐ ரிப்பென்ட். வாட் வில் ஹி ரிப்பென்ட்? ஹிஸ் சின்ஸ், ரைட்? So you see the pattern, the holy God and the sinful man. Always, always. Okay. Okay. Luke 5:8 தமிழ்ல படிப்போமா? சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டாம் என்றான். போக வேண்டும் என்றான். ஆமா. ஆமா. Meaning I cannot stand in front of a holy God. This is the status of all people. Anybody who came very close to God, this is what happened. Right? So it's interesting. வேற யாராவது நேம்ஸ் கிடைச்சாலும் சொல்லுங்க எனக்கு. So the effect of man seeing God, this is the effect. பீட்டர் சொன்னதா இருக்கட்டும், ஜோப் சொன்னதா இருக்கட்டும், ஐசாயாவா இருக்கட்டும், இதே தான் நடக்கும் ரெவலேஷன் சாப்டர் 1ல ஜானுக்கும் நடக்கும். அந்த விஷனை பார்த்த ஜான், இட் வாஸ் நாட் அ கேஷுவல் சீன், ஹீ டிஸ்கிரைப்ஸ் இட். ஆனா அதுல நடக்கிற காரியம் பாருங்க. ரெவலேஷன் 1:17, இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லோரும் அவரை பார்த்து புலம்புவார்கள், அப்படியே ஆகும். ஆமேன். அடுத்த வசனம். இருக்கிறவரும் 1:7 தானப்பா சொன்னீங்க? 17 சாரி. நோ ப்ராப்ளம். ஓகே. நான் அவரை கண்டபோது செத்தவனைப் போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என் மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவரும் இருக்கிறேன். அது ஜீசஸ் சொன்னது. பட் இவரோட நிலைமை என்ன? He fell like dead. செத்தவனைப் போல. இது இத்தனைக்கும் இவரு ஜீசஸ் கூட இருந்த மனுஷன். But you see the effect. Remember this. It's a very good lesson to learn. இல்ல? இந்த வரிசையில் எனக்கு பிடிச்ச ஒரு பாயிண்ட், ரெவலேஷன் 4:10ல ஹெவன்ல தான் இருக்காங்க எல்லாரும். எல்லாருக்கும் அவங்கவுங்க லைஃபுக்காக க்ரௌன்ஸ் வேற கிடைச்சிருக்கான். அப்போ அந்த க்ரௌன்ஸ்லாம் இருக்கு. ஆனா ஜீசஸ் வரும்போது they just put their crowns at his feet. அப்போ என்ன அர்த்தம்? அச்சோ, எனக்கு க்ரௌன்லாம் அதுக்கு வேல்யூவே கிடையாது, எல்லாம் உங்களால தான் அப்படின்ற மாதிரி. கரெக்ட் இல்லை? தேர் நாட் தேர் எல்லாமே சமர்ப்பணம்ன்ற மாதிரி. எவ்ரி திங் ஐ கிவ். நான் நன்மைன்னு நினச்சி எனக்கு அவார்டுன்னு கிடைச்ச அந்த க்ரௌன் கூட இட் யுவர் ஃபீட். தட்ஸ் சிம்பிளி பியூட்டிஃபுல், ரைட்? ஆமாம். ஸோ இதுலையாவது சின்ஃபுல் பீப்புள் சொல்லலாம், இது ஹெவன்லயே கூட அதுதான். ஸோ genuine, this is almighty, right? This is our God. Okay, correct. Okay, so chapter 1, I think I'll close now. So remember, this is John, humbla, obviously பயந்து காலில் விழுந்த இந்த ஜான், இடையில praise பண்ண ஜான். ஓகே,
எழுதுற விஷயம்தான் சாப்டர்ல இந்த புக்ல இருக்க போது. வாட் இஸ் ஹி ரைட்டிங்? 7 சர்ச் அண்ட் ஆல் பிலீவர்ஸ் இல்லையா? 7 சர்ச்சுக்கும் எல்லா சர்ச்சுக்கும் எழுதின ஒரு மெசேஜ். யார்கிட்டருந்து வந்திருக்கு மெசேஜ்? ஜீசஸ்டருந்து வந்திருக்கு. ஸோ ட்ரினிட்டி பேசின விஷயம் த்ரூ தி ஏஞ்சல்ஸ் ஜான் எழுத அதை லெட்டர் மாதிரி எழுதி ஒரு புக்கில் எழுதி அது it is being passed on to all the churches. So this is the initial part of it. என்ன மோஸ்ட் ஆஃப் என்ன மெயின் மெசேஜ்? இனிமேல் நடக்க போற விஷயங்கள். கரெக்டா? ஸோ அது எப்படி நம்ம ஹவு ஜீசஸ் எக்ஸ்பிளைன்ட் ஹிம்செல்ஃப், இருக்கிறவர், வரப்போகிறவர், இல்ல த ஒன் ஹூ வாஸ், இருக்கிறவரும் இருந்தவரும் வரப்போறமாகி வரப்போகிறவர். சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். அந்த அந்த 3 டென்சஸ் இருக்குல்ல, அந்த 3 டென்சஸை தான் எழுதவும் சொல்லியிருக்கோம். நீ பார்க்கறதையும் நடக்க போற காரியத்தையும் இப்போ இருக்கிற சர்ச்சுக்கு எழுதணும். ஸோ இவர் அந்த டைம்ல பார்த்தது பாஸ்ட் டென்ஸ், விஷன் பார்த்தது பாஸ்ட், அதுவும் இப்போ இருக்கிற சர்ச். ஸோ தட் இஸ் ப்ரெசன்ட். ஃபியூச்சர்ல நடக்க போற காரியங்களையும் எழுத சொல்லுவார். ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் கோயிங் டு பி ரிட்டன் டவுன். இப்போ இனிமேல் பார்ப்போம் நம்ம அதை. அவர் யாரும் சொல்லி கேட்டு மாட்டோம் இல்ல, he also saw, heard, felt, fear, emotion எல்லாம் கலந்த ஒரு ஒரு மெசேஜ். ஒரு கனவு மாதிரி வெறும் அப்படி மட்டும் இல்லை, he went through all of this. ஸோ அதை ஞாபகம் வச்சுட்டே வாசிச்சா நான் இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். பட் ஐ லைக் திஸ் பார்ட். இவ்வளோ நடந்திருந்தாலும் ஜீசஸ் வரப்போறாருன்னு தெரிஞ்சா ஈவன் நவ் கிறிஸ்டியன்ஸுக்கு ஒரு பயம் கலந்த ஒரு ஒரு ஃபீலிங் இருக்கலாம். ஐயோ வரப்போறாரா அப்படி அந்த அந்த ஒரு ஒரு அப்ரிஹென்ஷன் இருக்குது இல்ல. ஜான் இஸ் நாட் ஃபியர்ஃபுல் ஈவன் தோ ஹி ஃபெல் அட் ஜீசஸ் ஃபீட் லைக் டெட். அதெல்லாம் கரெக்ட். ஆனா இந்த காரியங்கள் நடக்க போறதுனால பயம் வரல. ஐயோ இதெல்லாம் நடக்க போதான் அப்படி சொல்லல. இதெல்லாம் நடக்க போகுது, பட் லெட் இட் ஹேப்பன் சூன். அதான் ஃபண்டாஸ்டிக். ரெவலேஷன் 1:7 behold he is coming with the clouds, every eye will see him, even those who pierced him, all the tribes of the earth will mourn because of him. வர்றாருன்றது மெசேஜ். அடுத்த சென்டென்ஸ், even so, அப்படியே ஆகட்டும், ஆமேன், let it happen, he wants it to happen. அந்த ஃபீலிங் தான் every believer should carry. That's why our Fatherல we pray, thy kingdom come, let it come, வரட்டும் அப்படின்ட்டுல. ஓகே, ஸோ we'll end chapter 1 as of now. God willing, from tomorrow chapter 2. Okay, right. Anything to talk about? எதுவும் பேசுறதுக்கு இருக்கா? ஓகே, இல்லைன்னா சொன்னா can I request you to pray? Yes, sure. Thank you. கிருபையும் இரக்கம் நிறைந்த தேவாதி தேவனே, உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. அப்பா உமது சித்தப்படி தகப்பனே, அப்பா எங்களை எல்லாரையும் உமது ஆவியில ஒன்றிணைத்திருக்கீங்க. அதற்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா உமது ஆவியில நிறைந்தவர்களாக உமது வேதத்தை அப்பா தியானிக்கிறதுக்கு அப்பா கிருபை கொடுத்திருக்கீங்க தகப்பனே. அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா உமது சத்தியத்தை அப்பா ஆவியானவரோட துணை கொண்டு அப்பா எங்களுக்கு போதிக்கிற பாமலாவை உமது கரத்துல கொடுக்கிறோம் தகப்பனே. தேவாதி தேவனே அப்பா பயன்படுத்துங்க, மகளை பயன்படுத்துங்க. அநேக ரகசியங்களை அப்பா பொக்கிஷங்களை தகப்பனே அப்பா நீங்க அவங்களுக்கு வெளிப்படுத்தி அதன் மூலம் நாங்களும் கற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க தகப்பனே. இதுல கூட்டிட்டு வந்து அப்பா அவர்களும் வெள்ளநடைய கிருபை கொடுங்கப்பா. அப்பா பாமலா விதைக்கிற அந்த விதையானது தகப்பனே ஒன்றும் அப்பா ஆகாதபடி அப்பா 30-60 அதை பெருகிறதுக்கு எங்களோட இருதயத்துல அது வளர்றதுக்கு தகப்பனே நீங்க கிருபை செய்யுங்க. விதைக்க செய்கிற தேவன் நீர் தகப்பனே. அப்பா எங்களுக்கு இந்த இந்த சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொண்டு அப்பா அதை எங்களுக்குள்ளேயே நாங்க வைத்து விடாதபடிக்கு அப்பா நாங்களும் அநேகருக்கு இதை சொல்றதற்கு கிருபை கொடுங்கப்பா. அப்பா அநேக நாள்ல எங்களால வர முடியாத சூழ்நிலைகள் ஆயிடுவது தகப்பனே. அந்த மாதிரி தடைகளை கொண்டு வர்ற எல்லா காரியங்களையும் எடுத்து போடுங்க. ரெகுலரா கலந்துக்கிறதுக்கு எங்களுக்கு கிருபை செய்யுங்க தகப்பனே. அப்பா அதன் மூலம் அப்பா நாங்களும் ஆவிக்குரிய லைஃப்ல அப்பா உண்மை நோக்கி கிட்டி சேர்றதுக்கு எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. பாம்பளை உமது கருத்துல கொடுக்குறேன்ப்பா. பிரதர் ஜானை உமது கருத்துல கொடுக்குறேன் தகப்பனே. அம்மா அப்பாவை அவங்க கருத்துல கொடுக்குறேன் தகப்பனே. அப்பா பிரதர் ஃபேமிலி உமது கருத்துல கொடுக்குறோம் தகப்பனே. அப்பா உமக்கு சாட்சியாக வாழுற அப்பா
ஷாம்லாவை தகப்பனே நீங்க அநேக ஆசீர்வாதங்களாக நிரப்புங்க தகப்பனே. அப்பா நிறைவை மட்டும் காண கிருபை செய்யுங்க தகப்பனே. அப்பா எந்த ஒரு பலவீனமோ அப்பா எந்த ஒரு கலக்கமான சூழ்நிலையோ இல்லாதபடிக்கு தகப்பனே உமக்குள்ள அப்பா மகள் சந்தோஷமாக வாழ்றதுக்கு கிருபை கொடுங்க தகப்பனே. நீங்க அப்படி செய்ய போறீங்க, அதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. இந்த கூடைகள் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இது கரத்துல கொடுக்கிறோம் தகப்பனே. நிறைவா ஆசீர்வதிங்க அப்பா. தேவைகளை எல்லாவற்றையும் ஃபுல்ஃபில் பண்ணுங்க தகப்பனே. இப்ப நீங்க அப்படி செய்ய போறீங்க, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. இவை எல்லாவற்றையும் எங்கள் மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் ஜெபம் செய்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். Amen. Thank you, Swarna. தேங்க்யூப்பா.